அப்படியே கீழே வந்து நான் வந்து பாருங்கள் இடியாப்பத்துக்காக மாவு பிசைஞ்சு புழிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் இடியாப்பத்துக்கு வந்து எங்களுக்கு சட்னி தானே ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த சட்னியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நம்மளை வந்து உள்ள இறக்கிட்டு வெள்ளோட சாப்பிட வேண்டியது தான். சட்னியை வச்சு சாப்பிடுவோம். இடியாப்பம் ரெடி ஆகியாச்சு, நீங்களும் சாப்பிட்லாம் வாங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மஞ்சுளா ஈரோட்டில் இருக்காங்க. அவங்க வந்து ரசப்பொடி திரித்து காமிங்க அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து 25 வருஷமாக ஒரு மாமி இருந்தாங்களாம். அவங்க வந்து ரொம்ப நல்லா செய்வாங்க, நீங்களும் எனக்கு செஞ்சு காமிங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி ரசப்பொடி தயார் பண்ணுறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டம்ளர் மல்லி, 1/4 டம்ளர், இதே டம்ளர் தாங்க இது, இந்த டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னா மல்லின்னு சாரி, ரொம்ப வந்து குறைவாக தான் நான் வந்து போட போகிறேன். கொஞ்சம் இருங்க, இவ்வளவு போடுங்க. மிளகு வந்து நான் எப்பவும் கம்மியாக தான் போடுவேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கூட போட்டுங்க. இவ்வளோ தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஜீரகம் இந்த டம்ளரில் கொஞ்சம் கூட, இவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இவ்வளவு எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரகம் 1/4 டம்ளர், இது இவ்வளவு தான் மிளகு போட்டேன். அப்புறம் வந்து மிளகா வத்தல், இவ்வளோ மிளகாத்தல் பாருங்கள், அரை கையளவா மிளகா வத்தல் ஒரு கணக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போடுங்க. உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் பூண்டு தட்டி போடுவீங்கன்னா நீங்கள் பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல மஞ்சள் பொடி, பெருங்காயம், இவ்வளோ நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ மிக்சியில் திரிச்ச அப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் காய வச்சு வச்சுருக்கேன். இவங்க எல்லாமே நான் காய வச்சது தாங்க. திரிச்ச அப்புறம் பார்க்கலாம். எல்லாத்தையுமே போட்டாச்சு பாருங்கள். மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்தே போட்டுருவாங்க, நான் அப்படி தான் போடுவேன். சேர்த்து போட்டாச்சு. எல்லா சாமானும் நான் வச்சிருந்த சாமான் தான் அதில் போட்டாச்சு. அதுக்கிடையில பாருங்கள், இவங்கள பாருங்கள், பாலை கொண்டாடி பொடியை திரிச்சாச்சு. திரித்து அலங்காரமாக இவங்களை வச்சு அழகு பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது நான் வந்து உங்களுக்கு ரெடிமேடு சொல்ல முடியாது, அடுப்பில் ஒன்றுமே வைக்காமைக்கு ஒரு குழக்கட்டை உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். நான் நாளை கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் நீங்கள் எதிர்பார்த்துட்டுருக்கிற பொரியல் பொடியும் அடுத்தது காமிக்கலான் இருக்கேன். நன்றி. இடையில பாருங்கள், இவங்களை பாருங்கள், வா, எங்களுக்கும் பாலை விட்டாச்சு.